வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கேள்வி வரும். யோசிக்கிறது நல்லதா இல்ல செயல் பண்றது நல்லதான்னு. கரெக்டா? ஸ்ரீமத் பகவத்கீதையோட 3வது அத்தியாயம், அதாவது கர்ம யோகம், சரியா இதே கேள்வியோட தான் ஆரம்பிக்குது. வாங்க, அர்ஜுனனோட இந்த குழப்பத்தையும் அதுக்கு பகவான் கிருஷ்ணர் கொடுக்கிற பதிலையும் நாம சேர்ந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தோட ஆரம்பமே ஒரு பெரிய கேள்விதான். இது அர்ஜுனனுக்கு மட்டும் அந்த சந்தேகம் இல்ல, நம்மள பல பேருக்கு அடிக்கடி வர்ற ஒரு குழப்பம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமா இல்ல களத்துல இறங்கி வேலை செய்யணுமா? இந்த கேள்விக்கு கிடைக்க போற பதில்தான் கர்மயோகம் முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரமே. சரி, இப்போ போர்க்களத்துல நிக்கிற அர்ஜுனன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? போன அத்தியாயத்துல பகவான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவனுக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிருக்கு. அது என்னன்னு முதல்ல பாத்திரலாம். முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் தன்னோட குழப்பத்தை எப்படி கிருஷ்ணர்கிட்ட நேரடியா சொல்றான்னு பார்க்கலாம். ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேஷவா. 10. அவன் என்ன கேட்கறான்னா, ஓ ஜனார்தனா கேஷவா, சேலை விட அறிவு தான் சிறந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ எதுக்கு என்னை இப்படி ஒரு கோரமான போர்ல ஈடுபட சொல்றீங்க? இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதானே. அவனோட மனக்குழப்பம் இதோட நிக்கல. அடுத்த ஸ்லோகத்துல அது இன்னும் நல்லா தெரியுது. வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோ ஹமாப்னுயாம். 2. அதாவது, நீங்க சொல்ற வார்த்தைகள் முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என் புத்திய குழம்பி போச்சு. எனக்கு எது நல்லதோ அந்த ஒரே ஒரு வழியை மட்டும் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கறான். அவனுக்கு தேவை ஒரு கிளியரான பாதை, எந்த குழப்பமும் இல்லாத ஒரு வழி. அர்ஜுனனோட இந்த நேர்மையான கேள்விக்கே இப்ப பகவான் கிருஷ்ணர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா பாருங்க, அவர் எடுத்த உடனே ஒரு தீர்வை சொல்லல. அதுக்கு பதிலா ஆன்மீக பயணத்துல இருக்கிற 2 முக்கியமான பாதைகளை பத்தி முதல்ல விளக்க ஆரம்பிக்கிறார். பகவானோட முதல் பதில் இந்த 3வது ஸ்லோகத்துல வருது. லோகேஷ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞானயோகேன சங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். 3. பகவான் சொல்றாரு, ஓ பாவமற்ற அர்ஜுனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல ஆன்மாவை தெரிஞ்சிக்க 2 விதமான வழிகள் இருக்கு. ஒன்னு சாங்கியர்களுக்கான ஞானயோகம், அதாவது அறிவுபூர்வமான பாதை. இன்னொன்னு யோகிகளுக்கான கர்மயோகம், அதாவது பக்தி செயல்கள் மூலமான பாதை. இங்க பாருங்க, இந்த 2 பாதைகளையும் நாம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சாங்கிய யோகம்ங்கிறது அறிவோட பாதை, நம்ம மூளைய வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கறது. ஆனா கர்ம யோகம்ங்கிறது இதயத்தோட பாதை, நம்ம செயல்கள் மூலமாவும் பக்தி மூலமாவும் இறைவன் அடையிறது. 2மே ஒரே இடத்துக்கு போற வழிதான். ஆனா யாருக்கு எந்த பாதை சரியா இருக்கும்? இந்த 2 பாதைகளும் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதுதான் செயல். இப்போ பகவான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போறார். ஏன் நம்மால ஒரு நிமிஷம் கூட சும்மா, அதாவது செயல்படாம இருக்கவே முடியாதுங்கிறத விளக்க போறார். இது இந்த அத்தியாயத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 4வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான தப்பான நம்பிக்கையை உடைக்கிறாரு. ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியாசனாதேவ சித்தியம் சமதிகச்சதி. அவர் என்ன சொல்றாருன்னா, சும்மா எந்த வேலையும் செய்யாம இருந்துட்டா மட்டும் நம்ம கர்ம வினையிலிருந்து தப்பிச்சிட முடியாது. அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசியா போயிட்டாலும் உடனே ஞானம் கிடைச்சிடாது. உண்மையான மாற்றம் வெளியில செய்யற செயல்ல இல்ல, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. இப்ப நாம பார்க்க போற 5வது ஸ்லோகம் ஒரு யூனிவர்சல் ட்ரூத்த பத்தி பேசுது. ந கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்யகர்ம கிருத் காரியதேஹ்ய அவஷः கர்ம சர்வः பிரகிருதி ஜெயிர் குணைஹி. 5வது ஸ்லோகம். இது எவ்வளோ ஆழமான கருத்து பாருங்க. பகவான் சொல்றார், யாருமே ஒரு கணம் கூட செயல்படாம இருக்கவே முடியாதுன்னு. யோசிச்சு பாருங்க, நாம சும்மா உட்கார்ந்திருந்தா கூட நம்ம இதயம் துடிக்குது, நாம மூச்சு விடுறோம், நம்ம மனசு எதையாவது யோசிச்சுட்டே இருக்கு. இயற்கையோட குணங்கள் நம்மளை எப்பவுமே ஒரு செயல்ல தள்ளிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த தெய்வீக உரையாடல்ல இருந்து நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பாத்திரலாம். முதல்ல, அறிவா செயலாங்கிற குழப்பம் வர்றது ரொம்ப இயல்பு. அது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் வரும். 2வது, தன்னைத்தானே உணர்றதுக்கு ஞான யோகம் கர்மயோகம்னு 2 பாதைகள் இருக்கு. 3வது, சும்மா செயல்களை விட்டுட்டா மட்டும் பத்தாது, மனசு சுத்தமாகணும். கடைசியா ரொம்ப முக்கியமா, யாருமே ஒரு நிமிஷம் கூட செயல்படாம இருக்கவே முடியாது. அப்போ கேள்வி என்னன்னா, எப்படி சரியான செயலை செய்யறது? அதை பத்தி தான் நாம இனி வரப்போற பகுதிகளில் பார்க்க போறோம். இந்த ஆழமான விஷயங்களெல்லாம் என் கூட சேர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியுமா, ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். நாங்க இங்க ஆன்மீக ஞானத்தை தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி,
குஜராத்தி பெங்காலினும் பல மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்ல சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தத்தோட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். நம்ம சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட கதைகள், அப்புறம் ஆதிசங்கரோட தெய்வீக கதைன்னு தினம் தினம் வீடியோக்கள் வரும். இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். நாங்க பகிரும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டு சேருங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசிக்க செய்வோம். நன்றி, வணக்கம்.